வணக்கம். இன்றைய செய்திகள். திமுக ஆட்சியில்தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது. 16 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றும் கச்சத்தீவை மீட்க திமுக நடவடிக்கை எடுக்கவில்லை. மீனவர்கள் மீது அக்கறை உள்ளவர் போல முதலமைச்சர் ஸ்டாலின் நீலிக்கண்ணீர் வடிக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக பேசியுள்ளார். அத்துடன் தமிழகத்தில் டாஸ்மாக் மது விற்பனையில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளது. திமுக ஆட்சியில் கார்ப்பரேட் நிறுவனம் போன்று அவர்களது குடும்பத்தினர் மட்டுமே தலைமை பதவிக்கு வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் எல்லாமே ஊழல்தான். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. அதன் பின் பாஜக, காங்கிரஸ் என தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் பங்கேற்ற திமுகவினர் அப்போது கச்சத்தீவை மீட்க குரல் கொடுக்கவில்லை. தற்போது 2026 சட்டசபை தேர்தலுக்காக மீனவர் மீது அக்கறை உள்ளது போல முதலமைச்சர் ஸ்டாலின் நீலி கண்ணீர் வடிக்கிறார் என்றும், மீனவர்கள் பிரச்சனைக்கு காரணம் மத்திய அரசு என பழி போடுவது சரியல்ல. ரம்ஜான் நோன்பு கஞ்சிக்கு அரிசி, ஹஜ் புனித பயணத்திற்கு நிதி உதவி என சிறுபான்மையினர் நலனுக்காக அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்துள்ளோம். மதம், ஜாதியின் பெயரில் கலவரத்தை தூண்டுகின்றனர். சிறுபான்மையினர் மீது அக்கறை உள்ளது போல திமுகவினர் மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். எங்களை பொறுத்தமட்டில் ஆண், பெண் என்ற இரண்டே ஜாதிகள்தான். அதிமுக ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த பின் அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நடைபயிற்சியின் போது அடையாறில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார். அதைத் தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு உயர்நிலை கூட்டத்தில் பங்கேற்றார். அதில் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவது என முடிவெடுக்கப்பட்டது. அதை அறிவித்த சில மணி நேரங்களிலேயே சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டிற்கு ஓ பன்னீர்செல்வம் சென்றார். அவரை வாசலில் நின்று அழைத்து சென்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி. முதலமைச்சருடன் 40 நிமிடங்கள் சந்திப்பு நீடித்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த OPS, மருத்துவமனை சிகிச்சைக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலின் வீடு திரும்பியுள்ளார். உடல்நலம் குறித்து விசாரிக்க வீடு தேடி சென்று சந்தித்தேன். கருணாநிதியின் மூத்த மகன் மூக்க முத்து மறைவுக்கும் இரங்கல் தெரிவித்தேன். இந்த சந்திப்பின் போது அரசியல் பேசவில்லை என்றும், ஜெயலலிதாவின் நேரடி பார்வையில் 25 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளேன். எனக்கு அனைத்தும் தெரியும். அரசியலில் எனக்கென்று தனி மரியாதை உள்ளது. பாஜக தலைவர்கள் சமீபத்தில் என்னை சந்திக்கவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்கவில்லை என கூறி தமிழகத்திற்கான கல்வி நிதியை தர மறுக்கும் மத்திய அரசின் செயல் சரியல்ல. அதனால் மத்திய அரசை விமர்சிக்கிறேன். சட்டசபை தேர்தலுக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கும் பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள். தாவேகவுடனான கூட்டணிக்காக விஜய் என்னிடம் பேசவில்லை, நானும் அவரிடம் பேசவில்லை. எதிர்காலத்தில் திமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதா, அல்லது ஜெயலலிதா கூறியது போல திமுகவை தீய சக்தியாகத்தான் பார்க்கிறீர்களா என்று கேட்கிறீர்கள். அரசியலில் நண்பர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு. தேர்தல் நெருக்கத்தில் எதுவும் நடக்கலாம் என்றும் OPS கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஜாதி மத அடிப்படையில் தான் அரசியல் நடக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஜாதி பாகுபாடு பார்ப்பது வேதனை அளிக்கிறது. ஜாதி எண்ணம் கொண்டவர்கள் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாக போய்விடும். ஆணவ படுகொலையை ஆரம்பத்திலேயே வேரோடு அறுக்கவில்லை என்றால் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்தால் மட்டும் போதுமா? அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டிய இடத்தில் குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டும் தனியாக விடுதி அமைப்பது ஏன் என்றும், தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் ஜாதி மதம் அடிப்படையில் தான் அரசியல் நடக்கிறது. பாஜகவை மதவாத கட்சி என கூறிக்கொண்டு இந்த ஜாதிக்கு இத்தனை தொகுதி, அந்த ஜாதிக்கு அத்தனை தொகுதி என ஒதுக்கி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையை மாற்றி அமைக்கும் காலம் வரும். அப்போது ஜாதிய கொலைகள் நடந்தால் என்னை அழைத்து கேளுங்கள். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது மிக தவறான முடிவு என்றும் சீமான் பேசியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திருநெல்வேலியில் ஆணவ கொலை அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது. தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, வடமேற்கு மாவட்டங்களிலும் ஜாதிவாத அரசியல் பரவி வருகிறது. ஜாதிவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் ஜாதி பெருமிதத்தை அரசியலாக உயர்த்தி பிடிக்கின்றன. ஜாதி பெருமிதத்தின் அடிப்படையில் நடக்கும் கொலைகளை ஊக்கப்படுத்தி வருகின்றன.
இதற்கு ஜாதிவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் திட்டமிட்டு பரப்புகிற ஜாதி பெருமை அரசியல்தான் முக்கிய காரணம். இதை தடுப்பதற்கு தேசிய அளவில் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். ஆனால் தமிழகம் உட்பட பல மாநில அரசுகள் ஆணவ கொலை தடுப்பு சட்ட கோரிக்கையை கண்டுகொள்ளவில்லை. மத்திய அரசு ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டத்தை இயற்றலாமா என மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியது. தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் கருத்து சொல்லாமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் ஆணவ கொலை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களையும் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்கள் பின்பற்றவில்லை என்றும், இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முயன்றும் அவரை சந்திக்க முடியாததால் துறையில் மனு கொடுத்துள்ளோம். SC BC எனும் அடிப்படையில் ஆணவ கொலைகள் நடப்பதில்லை. OBC சமூகத்தினரிடையே கூட ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தாலும் கொலைகள் நடக்கின்றன. இது ஒரு சமூக பிரச்சனை. இதை தடுக்க தேசிய அளவிலான சட்டம் அவசியம் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா கூறியுள்ளார். மதிமுக என்பது விலகி மகன் திமுக என சுருங்கி போனது துரதிர்ஷ்டம் என்றும், துரோக பட்டத்தை சுமத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து வெளியேற்றி வந்தார். தன் மகன் துரையின் அரசியலுக்காக என் மீது அபாண்டமான தீராத துரோக பழி சுமத்தியதை மதிமுகவினர் நம்பவில்லை. உட்கட்சி ஜனநாயக படுகொலைக்கு நீதி கேட்போம் வாருங்கள் என்றும் மல்லை சத்யா குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொகுதியான திருவெரும்பூர் துவாக்குடி அரசு மாதிரி பள்ளியில் +2 மாணவர் தற்கொலை செய்துள்ளார். இதே பள்ளியில் கடந்த ஜூன் மாதம் +2 மாணவி தற்கொலை செய்தார். இந்த பள்ளி முதலமைச்சர் ஸ்டாலினால் திறக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இருந்து மாணவ மாணவியர் அரசு விடுதியில் தங்கி படிக்கின்றனர். இங்கு அடுத்தடுத்து 2 பேர் தற்கொலை செய்தது பல கேள்விகளை எழுப்புகிறது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். அத்துடன் இது குறித்து விசாரித்து இத்தகைய துயரங்கள் தொடராமல் தடுக்க வேண்டும். கடந்த ஜூனில் மாணவி தற்கொலை செய்தது பற்றிய விசாரணை எந்த அளவில் இருக்கிறது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளிக்க வேண்டும். மாணவர்களை தற்கொலை எண்ணத்தில் இருந்து மீட்க பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமிப்பது குறித்த விவரங்களையும் தெரிவிப்பது அமைச்சரின் கடமை என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை துவக்கி சட்டசபை தேர்தலில் போட்டியிட தயாராகி வரும் நடிகர் விஜய் ஆகியோர் கள் விடுதலையில் உடன்பாடா முரண்பாடா என விவாதிக்க முன்வர வேண்டும் என்று தமிழ்நாடு கள் இயக்கம் தலைவர் நல்லசாமி கூறியுள்ளார். தென் மாநிலங்கள் சிலவற்றில் கள் இறக்கவும் விற்பனைக்கும் அனுமதி இருக்கும் போது தமிழகத்தில் மட்டும் ஏன் அனுமதிக்க மறுக்கின்றனர்? கள்ளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும். அப்படி நீக்கினால் வரும் தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். தமிழகத்தில் மதுவிலக்கு கொள்கையை மாற்றி அமைக்க வலியுறுத்தி வரும் டிசம்பரில் திருச்சியில் கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும். அதன் பின் கள்ளுக்கு அனுமதி பெறும் விஷயத்தில் எங்கள் தரப்பின் வேகம் அதிகமாகும் என்றும் நல்லசாமி கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.